எல்லாருக்குமே வணக்கம். சிவன்மலை முருகன் கோவில் தெரியாதவங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கோயில் அவ்வளோ ஒரு சிறப்புகள் நிறைந்த ஒரு கோயிலாக இருக்குது. மேலுமே இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் முருகப்பெருமானால் சொல்லப்படுவது அப்படிங்கிறது, இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுகிறது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வம் அதிகமே சொல்லலாம். அப்படியே அனைவரோட ஆர்வத்தையுமே இவங்க தூண்டக்கூடிய வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்திங்கன்னா 10/3/2026 அன்று கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு பிறகு புதிய பொருளானது மாட்டப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான முருகன் கோவில்களில் ஒன்று தான் இந்த கோவில். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி. மேலுமே எந்த கோவிலுமே இல்லாத ஒரு வகையில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டி தாங்க இங்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்புன்னே சொல்லலாம். பக்தர்களோட கனவுல சென்று முருகப்பெருமான் சுப்பிரமணிய சாமியே பொருள் வைத்து பூஜை செய்யும்படி பல நூறு ஆண்டு காலமாகவே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த பக்தர்களோட கனவுல வேறு ஒரு பொருள் வரும் வரைக்குமே முந்தைய பொருள் பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். இப்படி வகைக்கப்படும் பொருளுக்கு பார்த்திங்களா கால அளவு அப்படிங்கிறது கிடையாது. இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே, அதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதை முன்கூட்டியாகவே கணிப்பதாக ஐதீகம் அப்படிங்கிறது பக்தர்களோட காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். இதற்கு முந்தைய காலங்களில் பார்த்திங்களா தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்துதான். அதே மாதிரி பல்வேறான பொருட்கள் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி கடந்த ஆண்டு பார்த்திங்களா அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற பக்தரோட கனவுல வந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த 10ஆம் தேதி பார்த்திங்களா மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் வைத்து பூஜை இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பக்தர்கள் பார்த்திங்களா இதை உண்மைதானா இவர் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அருள்வாக்கு கேட்டுட்டு முருகன்கிட்ட அதே மாதிரி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வராங்க. இதனால் இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இது எல்லாமே இதை உணர்த்துகிறது, இதனால் எந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது பக்தர்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும், மேலுமே இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டக்கூடிய பொருளால் நல்லது நாட்டில் நடக்குமா அல்லது தீயது ஏதாவது நடக்குமா, இதை பற்றி நம்ம முழுமையான தகவல்களையும் தான் இந்த இனியவள் உற்சாகம் சேனலில் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த சிவன்மலை முருகன் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இது குறித்து பார்த்தீங்களா இந்த பொருளால் நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, சிவாச்சிரண்ட கேட்டபோது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்படக்கூடிய இந்த பொருளால் அனைத்துமே மங்களகரமானதாக இருக்குது. இதனால் நாட்டில் சுப நிகழ்ச்சிகளானது அதிகம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் ஆன்மீக பற்று மக்களிடையே அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டாலே சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல தாங்க அருகம்புல்லுமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமாளோட தொடர்புடையது. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து நம்ம வழிபட்டாலே எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலுமே அது தீரும். வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. அதே போல தான் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள். எலுமிச்சம்பழத்தையுமே ஆன்மீகத்தோட தெய்வீக பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்து தெய்வங்களுக்குமே படைத்து வழிபட ஏற்ற ஒரு பொருளாக இருக்குது. குறிப்பாகவே இது பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்குது. மேலுமே துர்க்கை, கால பைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சம் படைத்து வழிபடும் பழக்கமானது இன்றுமே இருக்குது. இது தெய்வீக சக்தியை எளிதில் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பொருட்களுமே ஆன்மீகம் மற்றும் மங்களகரமான நிகழ்வோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த மங்கள நிகழ்வுகளான கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்களானது நாட்டில் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோணம்பட்டி திருமகுடம் குருகுல வேதாகம் பாடசாலை முதல்வர் பார்த்திங்களா ஸ்ரீ நடராஜ சுவாமி சொல்கிறது என்ன அப்படின்னா, உலக அளவில் குழப்பமான சூழலானது நிலவுகிறது. அதே மாதிரி குடும்பங்கள்லுமே மன வருத்தங்களானது அதிகமாகவே இருந்திருக்கு. வினை தீர்க்கும் விநாயகர் மஞ்சள் பிள்ளையாராக எழுந்திருக்கிறதுனால மக்களுக்கு பொறுத்த வரைக்குமே அருட்கடாசம் வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் மங்களமே பெருகும், மழையால் விவசாயம் செழிக்கும், வெற்றிலை பாக்கு எலுமிச்சை தாம்பூலம் மங்களத்தோட ஒரு அடையாளமாக இருக்குது. எனவே சுபமங்கல நிகழ்ச்சிகள் நிறையவே தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியால் வைக்கப்பட்ட பொருளால் நிறைய நாட்டில் நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிவிக்காங்க. மேலுமே இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே வைத்து வழிபட்ட பக்தர்களுக்கு உத்தரவு வந்தது அடுத்து ஏற்கனவே இன்ன பொருள் எடுக்கப்பட்டு மேற்கொண்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வைக்கப்படக்கூடிய பொருளானது நாட்டில் ஒரு வகையான நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயன் அருகே சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் ஒரு வினோத வழிபாடானது இருக்குது. இது எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பாக இந்த கோவிலில் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி வழிபாடானது இருக்குது. மேலுமே இந்த மலை கோவிலில் எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு தீபமானது எரிந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை பாக்கு பாரம்பரிய ஒரு மங்கள நிகழ்வுகளின் ஒரு அடையாளமாக இருக்குது. சமூகத்தில் திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள் அதிகம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வெற்றிலை இருப்பது குறிக்கு. மேலுமே வெற்றிலை வாயுவை உணர்த்துவதனால காலநிலை மாற்றங்கள் அல்லது காற்று தொடர்பான நிகழ்வுகளையும் இது சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருகம்புல் ஆனது நோய் எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியத்தோட சின்னமாக இருக்குது. உத்தரவு பெட்டியில் இது காணப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இது நாட்டில் பிணிகள் நீங்கி நலம் பெறுவாங்க அப்படிங்கிறதையும் விவசாயம் செழிப்பதையும் குறிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக எலுமிச்சம்பழமானது திருஷ்டி கழிப்பதற்கும் தீய சக்திகளை நீக்குவதற்கும் பயன்படுத்துவாங்க. இது உத்தரவில் வந்ததுனால நாட்டில் குழப்பங்கள் தீய எண்ணங்கள் நீங்கி தெளிவான ஒரு மனநிலை நிம்மதியானதுக்கு பிறக்கும். அதிகாரம் அல்லது அரசு ரீதியான மாற்றங்களையும் இது குறிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பொருளுமே உத்தரவு பெட்டியில் ஒன்றாக வரும்போது நாட்டில் நிச்சயமாக மங்களம் பெருகும், நோய்கள் அனைத்துமே அகலும், மக்கள் மத்தியில் தர்மம் தலைக்கும் என நேர்மையாக உணர்த்தப்படுவதாக இது தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆலயம் பார்த்திங்களா அருணகிரிநாதரால் திருப்புகழில் கூட பாடல் பெற்ற ஒரு தலமாக இருக்குது. 14 சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் தான் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு. அவரோட நினைவாகத்தான் இந்த மலைக்கு சிவன் மலை என பெயர் வந்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. மேலுமே இந்த ஆலயத்தோட தல வரலாறு பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். சிவன் திரிபுரத்தை அழிக்க மேரு மலையை வில்லா பயன்படுத்திய போது தான் அதிலிருந்து சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுது. இது பார்வதி அகத்தியர் ஆகியவங்க சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலம் அப்படின்னும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமானை வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்லுது. மேலுமே மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோட ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் அழகாக எழுந்தளிப்பார். சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல 496 படிகள் கொண்ட ஒரு மலைப்பாதையுமே அமைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயமானது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். நாட்டில் நடக்கக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாக இது தெரிவிக்கிறதுனால இதுக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேருமே இருக்குது. முருகப்பெருமானே பக்தர்களோட கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை சொல்வதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதுமே பல 100 ஆண்டுகாலமாகவே கடைபிட்டு வரக்கூடிய ஒரு நியாயமாகும். இன்னொரு பக்தர்களோட அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்குமே இந்த பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ளே பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். மேலுமே இது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாமல் இங்கே முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான். ஆனால் மற்ற ஆலயத்தெல்லாம் பார்த்தோமா எந்த ஆலயத்திலையுமே முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தே நிற்கப்படும். அதே மாதிரி அணையாத தீபம் ஒன்றும் எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும். சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செஞ்சு கொண்டு இருப்பதாகவும் அவங்க புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அவ்வப்போது சித்தர்கள் தெரிவதாகவும் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இங்கு தொரட்டி மரம் தலைவிருச்சமாக அமைஞ்சிருக்கு. தொரட்டி அப்படிங்கிறது ஒரு வகை மரம். இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலை விருச்சகமாக இறைவனோடு சேர்ந்து இதுவும் வணங்கப்படுது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்திருக்காங்க, இதனால் நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது, இதனால் நம்ம என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.